ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை இந்த காலை வேளையில நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து இந்த நாளில நாங்கள் மறுபடியுமாக இந்த ஜூலை மாதத்தை காண கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்தி இந்த ஜெப வேளையை, இந்த உபவாச ஜெப வேளையை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தன்னுடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து இந்த ஜெப வேளையை தேவன் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும்படியாய் இந்த ஜெப வேளையை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, அப்பா, இந்த காலை வேளையில ஆண்டவரே இந்த ஜெப வேளையை கூட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உங்களோட ஆளுகைக்குள் இந்த ஜெப வேளையை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கப்பா. இந்த ஜெப வேளையில் நாங்கள் பாட போகிற பாடல்கள், துதி வேளைகள், தியானிக்க போற வேத தியானங்கள் எல்லாவற்றையும் ஆட்டுக்குட்டியானவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும் என்று சொன்ன உங்களோட வார்த்தையின்படி இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும்படியாய் தொடக்கத்திலிருந்து முடிவரை உங்களோட ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து அடியாள தாழ்த்தி மரத்தை இயேசுவின் நாமத்தில வாத்தியங்களை இசைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, ஆண்டவரே, வார்த்தைகளை கேட்க போற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, அப்பா, அடியாள் மேல உங்களோட வல்லம் இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்து வழி நடத்தி தர வேண்டும்படியாய் அடியாள தாழ்த்தி மரத்தை இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். நாங்கள் இந்த நேரத்துல நாங்கள் துதித்துக் கொள்வோம். தேவன் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாங்கள் துதிப்போம். கடந்த 6 மாதங்களிலும் தேவனுடைய ஆறாத அந்த 5 காயங்கள் கொண்ட கரங்கள் எங்களை ஒவ்வொரு நாளிலும், இந்த நாளில எங்களை தேவன் வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த ஜூலை மாதத்தை காண கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. அப்பா, மறுபடியுமாக உபவாசித்து ஜெபிக்கத்தக்கதாய் தேவரீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காய், அப்பா, நீங்க பாராட்டின தயவுகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீங்க நல்ல தெய்வம் ஆண்டவரே. உங்களை போல ஒரு தெய்வம் இல்ல தகப்பனே. நீங்கள் ஆச்சரியமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், இல்லாதவைகளை இருக்கின்றவைகளாக வரவழைக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே. இந்த ஜெப வேளையை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்களை உயர்த்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா தகப்பனே, உங்களை துதிக்கிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. நீங்க இல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. உங்களோட ஆளுகை எங்கள் மத்தியில் இறங்கட்டும். அப்பா, உங்களோட அக்கினி இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும். பனி போல எங்கள் மத்தியில் இறங்குவீராக, இறங்குவீராக. எங்கள் ஒவ்வொருவர் மேலும் உங்களோட அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. உங்களோட அபிஷேகம் எல்லா நுகங்களையும் கட்டுகளையும் உடைக்கும்படி நாங்கள் பார்க்கிறோம். தூய ஆவியானவரே, இறங்குங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. உங்களை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம், உங்களை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க நல்ல தெய்வம் ஆண்டவரே. உங்களை போல வேறு தெய்வம் இல்ல தகப்பனே. நீங்க ஆச்சரியமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவரே. உங்களை உயர்த்துகிறோம் சுவாமி, உங்களை உயர்த்துகிறோம். அப்பா பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆளுகை செய்யுங்கப்பா. நாங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற அந்த நோக்கங்கள் நிறைவேறட்டும் தகப்பனே. உம்முடைய சித்தம் இல்லாத எந்த காரியங்களும் இந்த பூமியில நீங்க நிலைநாட்டுகிறவர் அல்ல. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் வழி நடத்துகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நல்ல தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. Thank you Lord Jesus. Hallelujah. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆவியானவரே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி
போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மேன்மையானவரே, மேக ஸ்தம்பமே, மென்மையானவரே, மேக ஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, யுத்தங்கள் செய்பவரே, யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, எங்கள் உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனிதரும் மரமாக, கனிதரும் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, எம்மை காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, நீங்க உயர்த்தப்படத்தக்க தெய்வம் ஆண்டவரே,
நீங்க இரட்சகர், நீங்க நல்லவரப்பா, நீங்க வல்லவரப்பா, நீங்க போதுமானவர். ஹalleluya. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க உயர்த்தப்படத்தக்க தெய்வம் ஆண்டவரே, கல்வாரி நாயகன் ஐயா, கரம் பிடித்தவரே, உங்களை உயர்த்துகிறோம். ஓரவரவரவரிவரவா அப்பா, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க உயர்த்தப்படத்தக்க தெய்வம் ஐயா. நீங்க 10,000ங்களில் சிறந்தவர். நீங்க வார்த்தையினால உலகங்களை உண்டாக்கி எங்களை தாயின் கருவுல உருவாக முன்னமே எங்களை பெயர் சொல்லி உங்களை சேவைக்காக அழைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உமக்கு நன்றி அப்பா. உங்களோட அழைப்பு மாறாதது, அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த 6 மாதத்திலும் அப்பா, என் அருமை இரட்சகருடைய கரம் அப்பா, உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தினதே உமக்கு நன்றி அப்பா. மோசே சொன்னது போல எங்களுக்கு ஒன்றும் குறைவில்லாமல் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. தெய்வமே உமக்கு நன்றி, இரட்சகரே உமக்கு நன்றி, மகத்துவரே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறீரப்பா. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. Thank you Lord Jesus. Hallelujah. அப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். Thank you Lord Jesus. எல்லா சாபங்கள், எல்லா வியாதிகள், எல்லா நோய்கள், நொடிகள், துன்பங்கள், கண்ணீர்கள் எல்லாம் மறைந்து போகிறது. அந்த அக்கினியாய் எங்கள் மத்தியில் இறங்கி வீராக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹalleluya, உமக்கு நன்றி அப்பா. அக்கினிமயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே, அக்கினிமயமான நாவுகளாக
ஆவியானவர் அக்னியாய் எங்கள் மத்தியில் இறங்குவீராக. அப்போஸ்தலர் மேல இறங்கின அந்த அக்னிமயமான நாவுகள் எங்கள் மேல இறங்குவதாக. அக்னியாய் இறங்குவீராக, வல்லமையாய் இறங்குவீராக, அபிஷேகம் தந்தங்களை நடத்துவீராக. தேவரீரங்கள் மத்தியில் இறங்கி வந்த அற்புதங்கள் செய்கிறவரே உம்மை உயர்த்துகிறோம், உங்களை துதிக்கிறோம். ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று சொன்னவரே, அக்னிமயமாய் எங்கள் மத்தியில் இறங்குங்க அப்பா. அப்பா உங்களை உயர்த்துகிறோம். தெய்வமே உங்களை உயர்த்துகிறோம். தேடி வந்த தெய்வமே உங்களை உயர்த்துகிறோம். ஊற்று தண்ணீரே உங்களை உயர்த்துகிறோம். எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவரே, எங்களுக்காக சத்துருக்களோட வழக்காடுகிறவரே, அப்பா உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. நீங்க பரிசுத்த தெய்வம். உம்மை உயர்த்துவதற்காகவே இந்த பூமியில எங்களை வேறு பிரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய், உமக்கு சேவை செய்யும்படியாய், உம்மோடு நடக்கும்படியாய், உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாய், உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் எங்களை இந்த பூமியில் அழைத்தவரே உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. உங்களோட அழைப்பு மாறாததையா, உங்களோட அழைப்பு மாறாத ஆண்டவரே. நீரங்கள்ல வைத்திருக்கிற அன்புக்காய் சோத்திரம். உங்களை துதிக்கிறோம் தகப்பனே, உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆச்சரியமானவரே உங்களை துதிக்கிறோம். அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே உங்களை உயர்த்துகிறோம் அப்பா. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருந்து எங்களை ஆசீர்வதித்து வருகிறவரே உங்களை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. Thank you Lord Jesus. Hallelujah. உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். ஆமென். உங்களை உயர்த்துகிறோம் தகப்பனே. இந்த பூமியில நீங்க மாத்திரம் உயர்ந்திருப்பீராக சுவாமி. ஹalleluya. உம்மை உயர்த்தி உயர்த்தி மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி என் உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. கரம் பிடித்து அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த 6 மாதமும் என் அருவரும் தெய்வத்தினுடைய கரம் எங்களை பாதுகாத்து இடுக்கண்களுக்கு, வியாதிகளுக்கு, வேதனைகளுக்கு, பாடுகளுக்கு, உபத்திரவங்களுக்கு, கொடிய வியாதிகளுக்கு விலக்கி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. கண்ணீர்களுக்கெல்லாம் எங்களை கண்ணீரை நாம் துடைத்திரையா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம்
இடத்துல அழுவாத சிம்மாசத்துல எங்களை நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. இத்தனை நன்மைகள் செய்திருக்கிறீங்க. நன்றி ஆவியானவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களோட நாமத்தை நாங்கள் உயர்த்தி இருக்கிறோம் தகப்பனே. உங்களோட நாமம் மாத்திரம் உயர்ந்திருப்பதாக தெய்வமே. எல்லா நாமத்துக்கு மேலான உங்களோட நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா இப்பொழுதும் எங்களை மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க. நன்றி அப்பா. இந்த உபவாச வழி எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. அப்பா நீங்க ஆசீர்வாதத்தை தருகிறீர் என்ற நம்பிக்கையோட காத்திருக்கிறோம் தேவரே. எங்களை கைவிடாம நடத்துகிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா. நாங்கள் இப்பொழுது வார்த்தைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே இயேசப்பா, எங்கே உம்முடைய நாமத்தினால் இருவர் மூவர் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என எங்களுக்கு வாக்குறுத்தீரப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன உங்களோட வார்த்தையை நிமித்தமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பெருக பண்ணி இம்மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறீங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் இந்த ஜெப குழுவை நீங்கள் நடத்தி வருகிறீங்க. ஒவ்வொரு நாளிலும் காலையில மாலையில என்று 3 வேளையும் ஜெபிக்கிறதற்கு எங்களை வழிநடத்தி வந்த இந்த உபவாச நாட்களில் கூட அப்பா எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தெய்வமே, வேத வார்த்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உங்களோட வார்த்தை சொல்லுகிறது, நான் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படியாய் அது ஊனுக்களுக்குள்ள கணுக்களுக்குள்ள ஊடுருவி சென்று நீர் விரும்புகிற காரியம் வாய்க்கும்படியாய் இந்த வார்த்தை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கிரியை செய்யட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அடியாளை தாழ்த்துகிறேன், உங்களை உயர்த்துகிறேன். வார்த்தையாகிய தெய்வம் எங்கள் மத்தியில வெளிப்பட்டிருடும். உங்களோட பரிசுத்த கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. எங்களோட சுயம் வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும்படியாய் அடியாளை தாழ்த்தி முயலத்தே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த 6 மாதங்களிலும் தேவன் எங்களை ஆசீர்வதித்து நடத்தி வந்து இந்த ஜூலை மாதத்துல தேவன் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரத்துல நாங்கள் பார்க்கிறோம். அங்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தருவேன். ஆமேன். இன்னைக்கு வருத்தத்தோட பாரத்தோட இங்க யாராவது நீங்கள் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறார். நாங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் அறிக்கை செய்வோம். எங்களுடைய ஜெப குழுவாக, எங்களோட குடும்பமாக, எங்களோட தனிப்பட்ட விதத்துல நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவ கூடாக என்னவாம் அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களோட வாழ்க்கையில வந்து பிரதிபலிக்கிறத எங்களோட வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் அதிகமாய் அதை உணர்ந்திருக்கிறேன், அதை அனுபவித்திருக்கிறேன், அதுல வாழுகிறேன். தேவன் எனக்கு உதவி செய்வாரானால் உங்களுக்கும் அவர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இந்த நேரத்துல நாங்கள் வேத தியானத்துக்காக உங்கள் மத்தியில நான் வைக்க போகிற வார்த்தை, தேவனுக்கு தெரியப்படுத்தி உங்களோட வேண்டுதல்கள் எல்லாம் செய்யும் பொழுது அவர் என்ன செய்வாராம்? எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன். நாங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்வோமாம்? நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் இவ்விதமாய் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், ஆமேன், 4வது அதிகாரம், அங்கு 6வது வசனம் சொல்லுகிறது. ஆமேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக: நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமேன். இந்த மாதத்துல தேவன் உங்களோடு இடைப்படுகிறார். ஆமேன். இந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமேன். இன்றைக்கு கவலை தான் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன செய்கிறது? நாங்கள் முன்னேற முடியாதபடிக்கு அது ஒரு தடைக்கல்லாய் இருக்கிறது. நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் எப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். 3 விதமாய் 3 காரியங்களுக்கூடாக தேவன் அநேக காரியங்களை அவர் செய்கிறார். நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் அநேக ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறார். ஆனால் நாங்கள் நேரம் இல்லாமையினால என்ன செய்கிறோம்? 3 காரியங்களை மாத்திரம் உங்கள் மத்தியில நான்
நான் வைக்கிறேன். ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாமல் என்ன செய்ய விட்டாம் அங்கு சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆமென். இன்றைக்கு வேதத்துல நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அநேக காரியங்களை நாங்கள் பார்க்கலாம். அங்கு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அங்கு முதலாவதாக என்ன செய்கிறது என்று சொன்னால் நாங்கள் வாசிப்போம். அங்கு முதலாவது அங்கு அதே அதிகாரத்துல பிலிப்பியர்கள் நிருபம் 4வது அதிகாரம் அங்கு 7வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக, நீங்கள் அங்கு பாருங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென். இன்னைக்கு நீங்கள் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறோம், நாங்கள் தேவனுக்கு எங்கட விண்ணப்பங்களை தெரியப்படுத்தும் பொழுது நாங்கள் தேவனிடத்துல பாருங்கள், நாங்கள் வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்கிறாராம், அவர் எங்களுடைய இருதயங்களை, முதலாவது ஆசீர்வாதம், எங்களுடைய இருதயங்களை என்ன செய்கிறாராம், தேவ சமாதானத்தினால அவர் நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சிந்தைகளை கூட அவர் தேவ சமாதானத்தினால கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக் கொள்ளுகிறதற்கு அவர் உதவி செய்கிறார். ஆமென். எனக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கவலை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முன்னேறி செல்ல முடியாததுக்கு அது தடைக்கற்களாய் காணப்படுகிறது. நீங்கள் கவலைப்படுகிறதுனால் பாருங்கள், மத்தேயு சுவிசேஷத்துல சொல்லுகிறார், நீங்கள் ஒருவன் தன்னுடைய முழத்துல ஒரு முழமும் கூட்ட முடியாது. கவலை என்ன செய்கிறது, அநேக வியாதிகளுக்கு அது என்ன செய்கிறது, அந்த சமாதான இன்மையை எங்களை விட்டு எடுத்து போடுகிறது. அந்த கவலை ஒரு மனிதனை ஒடுக்குகிறது. கவலைப்படுகிறதுனால நீங்கள் ஒரு முழத்தை கூட்ட முடியாது. ஆனால் அந்த கவலைப்படும் பொழுது அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கு வேண்டுதலினாலும் நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது முதலாவதாக உங்களோட வாழ்க்கையிலும் உங்களோட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வருகிற ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், அவர் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் தேவ சமாதானத்தினால நிரப்புகிறார். அந்த சமாதானம் என்பதும் ஒரு பிளஸிங். ஆமென். அங்கு சமாதானம் பாருங்கள், இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்து அவர் அங்கு சீசர்களுக்கு வெளிப்படும் பொழுது முதலாவது சொன்னா, உங்களுக்கு சமாதானம் உண்டாக கடவுள். ஆமென். இந்த சமாதானத்தை கொடுக்கிறவர் என் இயேசு. நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்னு சொன்னா, நீங்கள் தேவனுக்கு வேண்டுதலினாலும் அங்கு ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். ஆமென். நீங்கள் கவலைப்படுகிறதுனால ஒருவரும் ஒரு முழத்தை நீங்கள் கூட்ட முடியாது. முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம், அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், சமாதானம் எங்கள் இருதயங்களையும் எங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள காத்து கொள்ளுகிறதற்கு அவர் என்ன செய்கிறார், எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருகிறார். ஆமென். அப்ப நாங்கள் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம், அங்கு பாருங்கள், அங்கு வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அங்கு மத்தேயு 7வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் பொல்லாதவர்களாகிய நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுதாம் அவர் என்ன செய்கிறாராம், தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுக்கிறார். முதலாவதாக என்ன செய்கிறார், அவர் எங்களுடைய இருதயங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். தேவ சமாதானத்தினால நிரப்புகிறார். எங்களுடைய சிந்தைகளை நிரப்புகிறார். எங்களுடைய இருதயங்களை காத்து கொள்ளுகிறதற்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவர் என்ன செய்கிறார், அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை அருளுகிறது அதிக நிச்சயம் அல்லவா. ஆமேன். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும், நாங்கள் தேவனிடத்துல வேண்டிக் கொள்ள வேண்டும். நாங்கள் முதலாவது ஒரு தேவை எங்களுக்கு ஏற்படும் என்று சொன்னால், எங்களுக்கு ஒரு தேவைப்படும் என்று உங்களோட வாழ்க்கையில நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால் என்ன செய்வீர்கள், அந்த தேவைக்குரிய மனிதர்களிடத்தில் நாங்கள் சந்திப்போமா, அந்த மனிதர்களிடத்துல போவோமா, இந்த உதவியை கேட்போமா என்று சொல்லி முதலாவது நாங்கள் மனிதரை நாட பார்க்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாங்கள் கவலைப்படும் பொழுது பாருங்கள், அங்கு அந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாக படித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு நாங்கள் எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷம். ஆமீன். நாங்கள் எப்பவுமே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், கவனமாக நாங்கள் நிதானமாக நாங்கள் அங்கு வாசிக்க வேண்டும். அந்த அதிகாரம் சொல்லுகிறது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அங்கு 11வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். நான் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் குமாரனுக்கு அங்கு பாருங்கள் கல்லை கொடுப்பானா? யாராவது நீங்கள் கல்லை கொடுப்பீர்களா? ஆமீன். அதே போல பாருங்கள், மீனை கேட்டால் நீங்கள் பாம்பை கொடுப்பீர்களா?
ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது, அங்கு பாருங்கள், கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை அங்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்ப இன்றைக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் சோத்திரத்தினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்கு பாருங்கள், வேண்டிக் கொள்ளும் பொழுது என்ன செய்கிறாராம்? அங்கு நன்மையானவைகளை எங்களுக்கு அருளி செய்கிறது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமேன். அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது இப்படியாப்பட்ட ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு நன்மையானவைகளை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எனக்கு பிரியமான அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் கவலைதான் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அது கவலை இன்றைக்கு ஒரு நாளில போகிறது அல்ல. கவலை என்ன, நாளுக்கு நாள் எங்களை பின்தொடர்கிறது. அன்றில் நாங்கள் மரிக்கும் வரைக்கும், அன்றில் நாங்கள் இந்த உலகத்திலிருந்து போகும் வரைக்கும் அந்த கவலை என்ன செய்கிறது? எங்களை ஒடுக்குகிறது, எங்களுடைய சிந்தைகளை தாக்குறது, எங்களுடைய இருதயங்களை தாக்குகிறது. ஆனால் இவை எல்லாவற்றையும் என்னவாம்? அங்கு இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்கிறாரா? வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுக்கிறார். எங்களுடைய சிந்தைகளை அங்கு சமாதானத்தினால நிரப்புகிறார். எங்களுடைய இருதயங்களை அவர் சமாதானத்தினால நிரப்புகிறார். அது மாத்திரமல்ல, அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை அருளி செய்கிறார். ஆமேன். நீங்கள் இதே போல நீங்கள் இதே காரியத்தை நாங்கள் அன்னாருடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கலாம். ஆமேன். அங்கு பார்ப்போம் என்று சொன்னால் 1 சாமுவேல் அங்கு நீங்கள் வாசிப்போம். 1 சாமுவேல் அங்கு 1வது அதிகாரம் அங்கு 16வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆமேன். அங்கு அன்னாளுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், அங்கு அன்னாளுக்கு ஒரு குழந்தை தேவையாய் காணப்படுகிறது. அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு குழந்தை செல்வம் இல்லை என்று சொல்லி அடிக்கடி வேதனைப்படுவாள். ஆனால் அங்கு அவர்களுடைய சக்காலத்தில் அங்கு பெரினாள் என்ன செய்வாள்? அவளை ஒவ்வொரு நாளிலும் மனமடிவாக்கி கொண்டே இருப்பாள். அவளுடைய வார்த்தை எப்பொழுதும் அவளை உடைத்துக் கொண்டிருக்கும், அவளுடைய இதயத்தை நொறுக்கி கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால், எனக்கு பிள்ளை இருக்கிறது, உனக்கு பிள்ளை இல்லை, நீதான் அவருக்கு சொன்ன உண்மையான மனைவி, ஆனாலும் எனக்கு தான் தேவன் கொடுத்திருக்க இந்த நேரமே அவளை எடிட்டேட் பண்ணி கொண்டே இருப்பாள். ஆனால் அன்னாள் என்ன செய்தாள்? எவ்வளவுதான் எடிட்டேட் பண்ணினாலும் என்ன செய்கிறாள் சொல்ல, அவள் போய் தேவனிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறாள். ஆமேன். இன்றைக்கு நீங்களும் இப்படியாப்பட்ட சூழ்நிலையில நீங்க ஒடுக்கப்படுகிறீர்களா? கவலைப்படுகிறீர்களா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. அன்னாளை பார்ப்பீர்கள் சொன்னால், அன்னாளுடைய கணவன் என்ன செய்வார்கள்? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அங்கு பாப்போம் என்று சொன்னால், அங்கு அன்னாளை அதிகமாய் நேசித்தார். ஆமீன். எல்கானா என்ன செய்கிறார்? அன்னாளை அதிகமாய், பெனினாளை விட அன்னாளுக்கு இரட்டத்தனியாய் கொடுப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்கள், 10 மடங்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான் என்று அங்கு 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனம் சொல்கிறது. பாருங்கள், அதையெல்லாம் அவருடைய இதயத்தில் அந்த சமாதானத்தை கொடுக்கவில்லை. யாருக்கு? அன்னாளுக்கு கொடுக்கவில்லை. அவளுடைய இதயம் வேகினதை அங்கு அவள் நன்கு அறிகிறாள். அங்கு பாருங்கள், அந்த குழந்தை இல்லாமல் அவள் ஒடுக்கப்படுகிறாள், அங்கு கண்ணீர் வடிக்கிறாள், வேதனைப்படுகிறாள், அவள் கவலைப்படுகிறாள். ஆனால் ஒரு இடத்தை அவள் அறிஞ்சிருக்கிறாள், நான் தேவனிடத்துல போய் என்னுடைய கவலைகள் எல்லாம் பாருங்கள் நான் முற்றி விடும் பொழுது, ஆமேன், அந்த வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 1வது அதிகாரம் பாருங்கள், அங்கு 16வது வசனம் சொல்லுகிறது. அங்கு பாருங்கள், உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக எண்ணாதையும், மிகுதியான விசாரத்தினாலே கிளேசத்தினாலும் இம்மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றாள். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ. பாருங்கள், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கவலை வருமாயிருந்தால் முதலாவது எங்களுடைய சமாதானம் தான் எங்களுடைய இருதயத்துல இல்லாமல் போகும். எங்களுடைய இருதயம் என்ன செய்கிறது என்று சொன்னா, சஞ்சலத்தினால நிரப்பப்படுகிறது, கவலைகளினால நிரப்பப்படுகிறது, கண்ணீரினால நிரப்பப்படுகிறது. அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் சொன்னால், நீங்கள் தவறான தீர்மானங்களை எடுக்கிறீர்கள். அதனாலதான் எங்களுடைய சிந்தைகள் இன்றைக்கு அநேகரை நாங்கள் பார்க்கிறோம். அநேக வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிப பிள்ளையை, உனக்கு நான் நல்ல செய்தியை சொல்லுகிறேன். இயேசுவிடத்துல போய் உன்னுடைய கவலைகளை சொல்லு.
நீ யாரிடத்திலுமே போய் சொல்லாத. நீ முழங்கால் படியிடு, போய் முழங்கால் படியிடு. இன்னைக்கு அநேக பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம், தங்களோட வாழ்க்கையில தாங்கள் நினைத்தது நடக்கவில்லை என்று சொல்லி கவலைப்பட்டு என்ன செய்கிறார்கள்? தங்களோட வாழ்க்கையை அழித்து விடுகிறார்கள், சூசைட் செய்து கொள்ளுகிறார்கள், தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். எனக்கு பிரியமான அன்பான வாலிப பிள்ளையை, இன்றைக்கு கர்த்தரோடு இடைப்படுகிறார். ஆமே, நான் எப்பவுமே தேவ பிள்ளைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபித்து வருகிறோம். என் அன்பான மகளே, மகனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும், உனக்கு ஆண்டவர் இருக்கிறார். நீ மனிதனிடத்துல ஓடி நீ களைப்படைந்து விட்டாயா? நீ வேதம் சொல்லுகிறது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீ என்ன செய்? ஜெபத்தினாலும் சோத்திரத்தினாலும் நீ போய் தேவனுக்கு தெரியப்படுத்து. ஆமேன். நீ வேண்டுதலினால தேவனுக்கு தெரியப்படுத்து. நீ வேண்டுதலினால தெரியப்படுத்தும் பொழுது உன்னுடைய இதயத்துக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார். அங்கு பாருங்கள், அன்னாள் என்ன செய்கிறார்? தன்னுடைய இதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றி விடுகிறார். அதே போன்று இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறேன் அருமை மகளே, மகனே, உனக்கு ஒரு நல்ல வார்த்தையை தேவன் தருகிறார். இந்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில நீ ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல கவலை உன்னை ஒடுக்குகிறதா? கண்ணீர் உன்னை ஒடுக்குகிறதா? வேதனை உன்னை ஒடுக்குகிறதா? நீ கவலைப்படாமல் நீ என்ன செய்? தேவ சமூகத்தில் போய் ஊற்று, அன்னாலை போல ஊற்று, அவருக்கு தெரியப்படுத்து, வேண்டுதல் செய். கர்த்தர் உன்னுடைய இதயத்தை சமாதானத்தினால நிரப்புவார். தேவ சமாதானத்தினால உன்னுடைய சிந்தையை நிரப்புவார். இன்னைக்கு சிந்தைகள் பாருங்கள் அங்கும் இங்குமாக அலக்கழிக்கப்படுகிறது. எங்களுடைய சிந்தை, எங்களுடைய இதயம் சமாதானமற்று போகும் பொழுது எங்களுடைய சிந்தை தாக்கப்படுகிறது. தவறான தீர்மானங்களை இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எடுக்கிறார்கள். இன்னைக்கு நான் யூடியூப்ல கூட அநேக பேரை பார்க்கிறேன். அநேக பிள்ளைகள் தற்கொலை செய்கிறார்கள். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட ஒரு விபரீதம் நடந்து விட்டதே என்று சொல்லி இன்னைக்கு கலக்கத்தோடு என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு அந்த தீர்வை காண முடியாதபடிக்கு மரணம் தான் தீர்வென்று தீர்மானிக்கிறார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான மகனே, மகளே, இன்றைக்கு நீ இப்படியாப்பட்ட ஒரு துன்பத்தில நீ போவாயா இருந்தால் உனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்துல ஊற்று, அன்னாளை போல ஊற்று. அங்க பார்க்கிறோம், அதற்கு அப்புறமாய் அன்னாள் துக்கமுகத்தோடு காணவில்லை என் மகனே, மகளே. ஏனென்று சொன்னால் அந்த இருதயத்துல சமாதானத்தை தருகிறவர் என் தேவாதி தேவன். அவர் உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் சமாதானத்தை தருகிற தேவன் அல்ல. அவர் கொடுக்கிற சமாதானம் ஒருவராலும் எடுத்து விட முடியாது. அப்படியாப்பட்ட தேவ சமாதானம் உன்னுடைய இருதயத்தையும் அங்கு பாருங்கள், என்னுடைய சிந்தைகளையும் என்ன செய்கிறதாம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ள அது உதவி செய்கிறது. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, எனக்கு அன்பான பிரியமான என் மகனே, மகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உன்னுடைய வாழ்க்கையை அழிக்கிறதல்ல உன்னுடைய வாழ்க்கை. உனக்கென்று உன்னை வாழ வைக்கிறதற்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை மடிந்து போய்விட்டதே, என்னுடைய வாழ்க்கை இன்றையோடு முடிந்து விட்டது, இனி இந்த வாழ்க்கையில எனக்கு ஓட முடியாது, எனக்கு வாழ முடியாது என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் நீ எடுத்துக்கொண்டு இருக்கிறாய். மரணம் தான் எனக்கு தீர்மானம் என்று இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறாய். உன்னை ஆண்டவர் சந்திக்கிறார். என் மகனே, மகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இருதயத்தையும் அங்க என்ன செய்ய, உன்னுடைய சிந்தையையும் தேவ சமாதானம் என்ன செய்கிறதா? கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ள உதவி செய்கிறது. எனக்கு அன்பான மகனே, மகளே, என் அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீ காணப்படுவாயா இருந்தால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீ எல்லாவற்றையும் சோத்திரத்தினாலும் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீ தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது அவர் என்ன செய்கிறாரா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால உன்னுடைய இருதயத்தையும் சிந்தையும் அவர் நிரப்புகிறார். ஆமீன். அந்த சமாதானத்தை தான் என்ன செய்தால் அன்னாளுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்க, அவள் என்ன செய்தால்? அவள் மடங்கடிக்கப்படுகிறாள். தன்னுடைய உறவுகளால தான் அவள் மடங்கடிக்கப்படுகிறாள். அவளுடைய வீட்டிலிருந்து அவளை எரிச்சல் படுகிறாள். அந்த அன்னாளினாலும் மடங்கடிக்கப்படுகிறாள். ஆனால் அந்த மடக்கத்துக்கு அன்னாள் என்ன செய்தால்? எனக்கு பிள்ளை இல்ல, என்னுடைய கணவர் எவ்வளவுதான் நேசித்தாலும் என்னுடைய இதயத்துல சமாதானம் இல்ல என்று சொல்லி அவள் தன்னை தானே மாய்த்துக் கொள்ளவில்லை. என்ன செய்தால்? அவள் ஒரு தீர்வை கண்டாள். அந்த தீர்வை இன்னைக்கு நீங்கள் எடுக்க வேண்டும் என் அருமை மகனே, மகளே. இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் கவலை இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், தேசங்களை பார்ப்பீர்கள் சொன்னால், ராஜாக்களுக்கு தேசத்துல சமாதானம் இல்லாத ஒரு கவலை. குடும்பங்களை பார்ப்பீர்கள் சொன்னா, குடும்பத்துல சமாதானம் இல்லாத கவலை. இங்க யாருமே சமாதானம் இல்லாமல் இல்லை. ஆனால் உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு ஜஸ்ட் லிமிட். ஆனா இந்த தேவன் கொடுப்பாரா இருந்தால் நீ எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து போவாய். ஏனென்று சொன்னாங்க, சிந்தைகளை
தாக்குகிறது சத்துருடைய கிரிகைகள். என் அன்பான சகோதர சகோதரிகள், என் அருமை மகனே மகளே, இன்னைக்கு இந்த சத்தத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? நீ தவறான தீர்மானம் எடுக்கிறாயா? உன்னுடைய சிந்தையை இன்னைக்கு தவறான தீர்மானங்களினால நிரப்பி வைத்திருக்கிறாயா? உன்னுடைய இருதயம் இன்னைக்கு அங்கலாய்க்கிறதா? சமாதானம் இல்லாமல் காணப்படுகிறதா? பொல்லாதவர்களாகிய நீ தாய் தகப்பனுக்கு சொன்னால், என்னுடைய தாய் தகப்பன் என்னை மன்னிக்க மாட்டார்களே, என்னை வெறுத்து விட்டு விடுவார்களே, என்னை உதறி விட்டு விடுவார்களே, யாருக்குமே தெரியாமல் என்னை மடங்கடித்து விடுவோம் என்று சொல்லி இன்னைக்கு தீர்மானம் எடுக்க நீ தீர்மானித்து இருக்கிற சகோதர சகோதரிகளே, சகோதர என் அருமை மகனே மகளே, உனக்கு ஒரு நல்ல வார்த்தை இருக்கிறது. இயேசு, நீ அவரிடத்துல வா, அவர் உனக்கு விடுதலை தருவார். நீ அவரிடத்துல வா, உன்னுடைய சிந்தையும் உன்னுடைய இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அவர் காத்துக் கொள்ளுவார். அவர்தான் என் இயேசு, உலகத்தின் இரட்சகர். ஆமீன். அவர் கொடுக்கிற சமாதானம் யாராலும் எடுத்து விட முடியாது. அப்பேற்பட்ட தெய்வீக சமாதானத்தினால உன்னுடைய இருதயத்தை உன்னுடைய சிந்தையை அவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான என் மகனே மகளே, தேவனுடைய சத்தத்தை கேள், அவருடைய வார்த்தையை கேள். உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடாதே. நீ வாழுகிறதற்கு இந்த தேசம் அல்ல, எல்லா தேசத்திலும் வாசல்கள் இருக்கிறது. ஆனால் எந்த வாசலும் நிரந்தரமானதல்ல. ஆனால் தேவனோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மேல எல்லா பாரத்தையும் வைத்து விடுவாயானால், உன்னுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல வைத்து விடுவாயானால், எல்லாவற்றையும் ஜெபத்தினாலும் சோத்திரத்தினாலும் வேண்டுதலினாலும் நீ தெரியப்படுத்துவாயானால், உன்னுடைய இருதயத்தையும் சிந்தையும் தேவ சமாதானத்தினால கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமென். நன்மையானவைகளை அவர் கொடுப்பார். நீங்கள் அன்னாருடைய வாழ்க்கையில பார்ப்பீர்கள் என்று சொன்னார். அங்கு 1 சாமுவேல் அங்கு 1 அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறதே பாருங்கள். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த எஸ்தரி புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாயிருக்கவில்லை. ஆமேன். கவலை வந்தால் முகம் வாடி போனா நாங்க கேட்போம், உங்களோட இருதயத்துல ஏதாவது கவலையோட இருக்கிறீங்களா, துக்கமா இருக்கிறீங்களான்னு அந்த முகம் காட்டி கொடுக்கும். எனக்கு அன்பான மகளே மகளே, இன்னைக்கு நீ துக்கமா இருக்கிறாயா, கண்ணீரோட இருக்கிறாயா? நல்ல செய்தி, இயேசு கிறிஸ்து தான். ஆமென். அவர்தான் சமாதானத்தின் தேவன், அவர் சமாதான காரணர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். உங்களுடைய இருதயங்களையும் பாருங்கள். அங்கு பிலிப்பியர் சொல்லுகிறார், அந்த வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். அங்கு என்ன செய்கிறான்னு சொன்னால், அங்கு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் என்னவாம், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் சோத்திரத்தோடு கூடிய அங்கு உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். இன்னைக்கு கவலையோட கண்ணீரோட துக்கத்தோட வேதனையோட இருக்கிற என் அருமை மகளே மகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தேவன் அனுப்புகிறார். ஆமேன். தேவன் இருக்கிற இடத்திலே தேவனிடத்துல ஒப்புக்கூட, அப்பா எனக்கு இந்த பாரமா இருக்கப்பா, இந்த வேதனையா இருக்கப்பா, இந்த கவலையா இருக்கப்பா, எல்லாவற்றையும் அந்த வேண்டுதலினாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன், அந்த சமாதானத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீ கேட்பாயா இருந்தால் தேவன் உனக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் உன்னை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்வோம். என் மகனே மகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையை முடிக்கிறதற்கு நீங்க முடித்து பாதாளத்தை நீங்க நிரப்பி விட்டுடாதீர்கள். உங்களுக்கு பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு ஒரு தெய்வம் வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் உங்களையும் நேசிக்கிறார், என்னையும் நேசிக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுக்கு உதவி செய்கிறார், உங்களோட வாழ்க்கையிலும் உதவி செய்வார். ஆமேன். இன்றைக்கு அவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் வாழ முடியாது. அவர் தான் எல்லாம் எங்களுக்கு. ஆமேன். அவர் எங்களை வாழ வைக்கிற தெய்வம். இந்த நேரத்துல இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த வார்த்தையை கண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. நீங்க வார்த்தையை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ வைக்கிறவர். இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வழி நடத்த வேண்டும்படியாய் அடியாள தாழ்த்தி உம்மை உயர்த்தி கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யுங்கப்பா. எல்லா கவலைகளையும் ஆண்டவரே ஜெபத்தினால் சோத்திரத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் வேண்டுதலினாலும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. வழி நடத்துங்க.
உங்களுடைய தெய்வீக பாதுகாப்புகளை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதிலும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. தேவைகளை சந்திங்க. ஜெப குழுவில் வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் பிதாவே நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை கொடுத்து இருதயங்களையும் சிந்தைகளையும் ஆண்டவரே தேவ சமாதானத்தினால நீங்க கிறிஸ்து இயேசுவுக்களாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்க. மறுபடியும் நாங்கள் கூடி ஜெபிக்கும் வரைக்கும் உங்களோட கிருபை, உங்களோட சமாதானம், உங்களோட காருண்யம், உங்களோட இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரோடும் இருக்க வேண்டும்படியாய் அடியாள தாழ்த்தி உயர்த்தி இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட